வங்கி கணக்கு இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என லட்சக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் வங்கிகளுக்கு படையெடுத்ததை எப்படி சமாளித்தார்கள் ஊழியர்கள்? வங்கிகளில் இன்று என்னவெல்லாம் நடந்தன விரிவாக பார்க்கலாம். 500 கிடையாது, 100 வர கிடையாது. இருக்கிற சாயில்ட கொடுங்க. ஆர்பிஐக்காரன் எப்படி கொடுக்க முடியும் சாயில்ட? என்ன பேசிக்கலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு போனானுங்க. 2 நாளாக கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும்? அவ்வளோ நோட்டு அங்கே இருக்குது புழகத்தில். ஒரே நாளில் தம் பண்ணுறதுக்கு இதில் கள்ள நோட்டு வேறு வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி கோபம் கொள்ள வேண்டிய நாளாக சில வங்கி ஊழியர்களுக்கு அமைந்துவிட்டது. கட்டுக்கடங்காத கூட்டம் தொடர்ந்து குவியும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் வசதிகளின்றி இடைவெளியின்றி தொடர்ந்து சேவையளிக்க வேண்டிய நெருக்கடியான நாளாக இருந்தது என்கிறார்கள் வங்கி அதிகாரிகள். ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த கேஷ் இது திடீர்னு அனௌன்ஸ் பண்ணதுனால எல்லாருமே கொஞ்சம் மக்கள்லாம் பதட்டமாக இருக்காங்க. அந்த பதட்டத்தெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டுருக்கோம். எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கஸ்டமரோட பிரச்சனை இல்லாமல் எல்லாரையும் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம். சாட்டர்டே சண்டே கூட வேலை பார்த்து எல்லா ஒர்க்கும் இதை இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து மக்களுடைய பீதியெல்லாம் குறைக்கிறோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். ஸோ மக்கள் வந்து இதை பற்றி பயப்பட வேண்டாம். தமிழகத்தில் ஒவ்வொரு வங்கி கிளையிலும் இன்று ஒரு நாள் மட்டும் சராசரியாக 8000 வாடிக்கையாளர்கள் பணத்தை மாற்றியுள்ளனர். வங்கி ஊழியர்களுக்கு வந்து ஒரு கடுமையான சவால் தான். இதுவரையில் எதிர்பார்க்காத அளவுக்கு வாடிக்கையாளர்களும் வாடிக்கையாளர் அல்லாதவர்களும் எல்லா வங்கியிலையும் குவிஞ்சிருக்காங்க. பல வங்கிகளில் போலீஸ் வைத்து ரெகுலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் என்பது வந்திருக்காங்க. ஆனால் எங்கேயும் வந்து பெரிய பிரச்சனை என்பது இல்லை. 2000 ரூபாய் நோட்டு மட்டும்தான் வந்திருக்கு. இன்னும் புது 500 ரூபாய் நோட்டு வரவில்லை. மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட சேஞ்ச் இல்லை, அதனால் 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாளை ஏடிஎம்கள் செயல்பாட்டிற்கு வந்தால் வங்கி கிளைகளில் வாடிக்கையாளர்களின் கூட்டம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழுவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.